Good evening to everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து CS3492 DBMS, that is database management systemல SQL command typesனால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ SQL அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற கொரியை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் வந்து இட் இஸ் யூஸ்டு டு இன்ட்ராக்ட் வித் மேனேஜ்டு டேட்டா இன் ரிலேஷ்னல் டேட்டாபேஸ். அது ஒரு ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்டு டேட்டாபேஸை வந்து ஒரு ரிலேஷ்னல் டேட்டாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து SQL யூஸ் பண்ணுறோம். ஸோ SQL is used to interact with managed data with relational database அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாலு டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து DDL, that is defined as data definition language. So DDL is defined as data definition language. And then second one is DCL, that is data control language. Okay. Third one is DQL, that is data query language. The fourth one is DML, that is data manipulation language. Okay, so in DDL we have 5 types of queries that is used to create a table, alter the table, drop, rename and truncate. Okay, so 5 types of query என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா first one is create, alter, drop, rename and truncate. ஸோ இதில் வந்து ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ட்ராப் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹோல் டேபிளே வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிரும். டேபிளோட ஸ்ட்ரக்சர், டேபிளோட ஃபார்மேட் இது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா டெலீட் ஆகிரும். அதான் ட்ராப்பு. அதே ட்ரங்கேட் அப்படிங்கிறது வந்து அந்த ரோஸை மட்டும் டெலீட் பண்ணும். அதான் வந்து ட்ரங்கேட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிசிஎல்ங்கிறது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ உன்னோட கொரிய கிராண்ட் அண்ட் ரிவோக் பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து DCL டிஃபைன் பண்ணுறோம். தட் இஸ் கிராண்ட் அண்ட் ரிவோக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செலக்ட். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு மெயினாக வந்து டேபிளை வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த கொரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம், என்ன வேல்யூஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் DML, that is data manipulation languages. So in data manipulation languages we have insert, update, delete and merge. ஸோ வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலாம், அதை அப்டேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எந்த ரோ எந்த காலம் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூஸை டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேபிளை மர்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து SQL கமாண்ட் டைப்ஸ். 2 மார்க்ஸில் கேட்கலாம் அல்லது வந்து ஒரு 8 or 6 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஸோ SQL ஃபஸ்ட்டு வந்து SQLலாம் என்னென்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் வந்து DDL, DCL, DQL அண்ட் DML 4 டைப்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.